அரசியலுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்த மாதிரி அடக்குமுறைகள் எல்லாருமே ஒரு காலத்தில் சந்திச்சு அதில் சாதிச்சவங்க தான் மேலே வந்திருக்காங்க. எமர்ஜென்சி காலகட்டத்தில் தமிழகத்தில் அரசியல் மேடைகளே கிடையாது. ஆனால் அப்போ ஒரு உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதியோ கல்யாண மேடைகளில் அரசியல் பேசியோவே இங்கே வளர்ந்த கட்சி, காப்பாற்றப்பட்ட கட்சிகள் தான் திமுக, அதிமுகலாம். அப்போ அந்த போன்ற ஒரு நிலை நாளைக்கு தமிழகத்தில் அது அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இருக்குமே ஆனால், அப்போ அதை தாண்டி மக்களை சந்திக்கிறதுக்கும் செயல்படுறதுக்குமான தெளிவு இருக்கணும். அரசியலில் அந்த புரிதல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் விஜய் சார். இன்னைக்கு அதையும் தாண்டி நீங்க 67, 77 ஒரு கடிதம் தான் எழுத முடியும். இன்னைக்கு நீங்க மனசுல நினைக்கிறது மக்கள் 6.5 கோடி பேர் உள்ளத்துக்கும் உள்ளங்கை செல்போனுக்கும் போய் சேர்ந்ததுக்கான வழி இருக்கு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் முடியாது. பட் ட்ரை பண்ணுவாங்க, பண்ணட்டும். இதுல ஒன்னொன்னு ஒரு மாடல் மேம். நீங்க மக்களை சந்திக்கிறதுக்கு களத்துல போறது ஒரு மாடல், இந்த ரேலிஸ் மாதிரி போறது ஒரு விதம், பொதுக்கூட்டங்கள் நடத்துறது ஒரு விதம், உள்ளரங்கு கூட்டத்தில் நடத்துறது ஒரு விதம். அதே போல நீங்க மற்ற ஹைபிரிட் மாடல்ஸ் 1000 இருக்கு. ஸோ எங்கெங்க எது முடியுமோ அந்தந்த இடத்துல அந்தந்த மக்களை சந்திக்கிறதுக்கான வேலைகள் நடக்கும், சந்திச்சுட்டே இருப்பாங்க. அந்த விரிசல் மக்களுக்கும் தாவேக்காக்கும் இல்லை. அங்க இடத்துல எந்த ஒரு கேப்பும் இல்லை. அதை பார்க்குறவங்களுக்கு இது புதுசா இருக்குன்றதெல்லாம் அது புரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கள் கூட தான் தாவேக்கா இருக்கு.